வணக்கம். எழுத்தாளர் சுஜாதாவின் ரத்தம் ஒரே நிறம் நாவல் வாசிப்பது உங்கள் பிரமிளா. அத்தியாயம் 52, கடைசி அத்தியாயம். முத்துக்குமரன் கத்தியை வரவேற்று அதை இரு கைகளாலும் பிடித்துக்கொண்டு, "இப்ப வா தொர" என்றான். மெக்கின்சி உற்சாகமாக திறமையாக முத்துக்குமரனை மார்பில் குத்தும் நோக்கத்துடன் முன்வந்து சிரித்துக்கொண்டே ஏமாற்றி அவன் மார்பில் கத்தி முனையால் முத்தமிட்டான். "வா கருப்பனே வா. பாத்துடுறா. டேய் முத்து, பின்னால போய்க்க, கொஞ்சம் தூரத்திலேயே இரு. அவன் கத்தியை விட்டு கண்ணை எடுக்காத. ஒத்த கைடா ஒத்த கை, சொல்லி கொடுத்திருக்கேன் இல்ல. நேரா பார்க்காத, பக்கவாட்டில் நில்லு என்று பைராகி பாடங்கள் சொல்ல முத்துக்குமரன் பின்வாங்கி கொண்டே தனக்கு தெரிந்தவரை கத்தியால் மெக்கின்சியின் தாக்குதலை தடுத்து குனிந்து வளைந்து மீழுவி நெருப்பு வெளிச்சத்தில் கத்தியின் கோபச் சுல்கள் சின்ன சின்ன மின்னல்களாக தெரிய முத்துக்குமரனின் முதுகு எதிர்ச்சுவரில் பதிய மிகுந்த பிரயாசையுடன் கத்தியால் கத்தியை தடுத்து வெள்ளைக்காரனை தள்ளினான். சற்றே பின்வாங்கிய மெக்கின்சியின் மேல் அவசரமாக பாய்ந்தான். ஒரு வீசலில் அவன் கன்னத்தை தொட்டுவிட்டான். இவன் மார்பின் ரத்தத்துக்கு ஈடாக அவன் கன்னத்தில் ரத்தம் தெரிந்தது. "தொர, என் அப்பாவை கொன்னு இல்ல, எங்க வெட்டின ஞாபகம் இருக்குதாடா? அங்கதான் வெட்ட போறேன்." என்று மெக்கின்சி எழுந்து மிகுந்த ஆக்ரோஷத்துடன் அதிவேக தாக்குதல் செய்தான். சரியான பயிற்சி இல்லாததால் முத்துவின் கத்தி கலைந்து விழ அவன் எடுக்க போகும்போது மெக்கின்சி காலால் தடுத்து அவனை வீழ்த்தி அவன் மார்பில் மிதித்து, "ஏய் கருப்பா, இப்போது சொல்" என்றான். "எட்வர்ட் கொல்லாதே, அவன் உன் மனைவியை காப்பாற்றியவன்." மெக்கின்சி ஆஷ்லியின் பக்கம் பார்த்து சிரித்து முத்துக்குமரனின் நெஞ்சில் கத்தியை செலுத்தினான். முத்துக்குமரன் அப்படியே துடித்து துவளும் போது அவன் வலது கையில் கீழே கிடந்த கத்தி கிடைத்தது. "எந்திரிடா எந்திரி, தண்டச்சோத்து தடியா எந்திரி" என்றார் பைராகி. "ஐயோ அம்மாடி" என்று கூக்குரலிட்டாள் பூஞ்சோலை. மெக்கின்சி தன் இரத்த கத்தியை உருவிக்கொண்டு, "இப்போது என் துரோக மனைவியை கவனிக்கலாம்" என்று ஆஷ்லியின் அருகே வந்தான். முத்துக்குமரன் தன்னிடம் மிச்சமிருந்த பலத்தை எல்லாம் சேர்த்து வைத்து நிமிர்ந்து தள்ளாடி எழுந்து தொல தொலவென்று நடந்து வந்து கத்தியை இரு கரங்களிலும் சேர்த்து பிடித்து கொண்டு, "தொர தொர" என்ற மூச்சு திணறி, "என் வாழ்க்கையெல்லாம் மூச்செல்லாம் உன்னைய பழிவாங்கிறதே." அதற்கு மேல் மூச்சு திணற மெக்கின்சி திரும்பி பார்ப்பதற்குள் நேராக அவன் மேல் கத்தி முனையுடன் பாய்ந்து விட்டான். 2 பேர், வெள்ளைக்காரன் இந்தியன், இருவரும் நீண்ட நாள் நண்பர்கள் போல ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் செய்து கொண்டு ஒரு கணம் சரித்திரத்தில் உறைந்து அப்படியே நின்றனர். பின் மெக்கின்சியின் கழுத்து வளைய, முகம் ஆகாயம் பார்க்க, "ஆ ஆ" என்று மூச்சுக்கு திணறி முத்துக்குமரன் மேலேயே விழுந்து சரிந்தான். அவன் மேல் முத்துக்குமரனும் விழுந்தான். அவர்கள் இருவரின் இரத்தமும் ஒரே நிறமாக கலந்து இந்திய மண்ணில் வடிந்தது. காலை கங்கை நதிக்கரையில் கான்பூரின் அவஸ்தையை பற்றி கவலைப்படாமல் மெலிதாக காற்று வீச ஒரே ஒரு கோபக்காரனாகிய சூரியன் தீமுகத்துடன் எழுந்து கொண்டிருந்த வேளை கோவிலில் மணிகள் மௌனமாக இருந்தன. எவரும் புண்ணியம் தேடி நதி தீரத்துக்கு வரவில்லை. இருள் பிரிந்து கொண்டிருக்க பைராகி தனக்கு முன் எரியும் சிதையை பார்த்து கொண்டிருந்தார். நெருப்பு நடனத்தின் ஊடே பூஞ்சோலை தெரிந்தாள். விசித்து அழுது கொண்டிருந்தாள். "யோ ஆலப்பாக்கம், போயிட்டியேயா? என்கிட்ட ஒரு வார்த்தை பேசாம அநியாயமா போயிட்டியேயா? தண்ணின்னு கேட்டியே, ஊத்துறதுக்குள்ள உசுர விட்டுட்டியே." தரையில் உட்கார்ந்து கொண்டு கைகளை தேய்த்து தேய்த்து அழுதாள். பைராகி அவள் அருகில் வந்து அவள் தோலை பரிவுடன் தொட்டார். "அழாத பூவு." "பைராகி, நான் எங்க போவேன், என்ன செய்வேன்? இந்த ஆளை நம்பி பரதேசம் வந்து எனக்கு இனி யார் இருக்காங்க பைராகி" என்று குலுங்கி குலுங்கி அழுதாள். அவள் சீலையை ஒரு சின்ன கரம் பற்றி இழுத்தது. திரும்பி பார்த்தாள். இரவு கண்டெடுத்த அந்த அனாதை குழந்தை அவளை பார்த்து சிரித்தது. "பூவு, இதை எடுத்து வளர்க்கலாமே நீ. இதை பாரு, எவ்வளவு அழகா இருக்குது. தாய் யாரு தகப்பன் யாரு தெரியாது. உனக்கும் இனிமே வாழ்க்கையிலே ஒரு குறிக்கோள் வேணும். நான் சொல்றதையே கேளு. இதுக்கு முத்துக்குமரன்னு பேர் வை. இதை வளர்த்து ஆளாக்கு. எடுத்துக்க பூவு. பாரு, உன்னை பார்த்து சிரிக்குது பாரு. முத்து செத்து போகலை, மறுபடியும் உன்கிட்ட வந்திருக்கான். டே முத்து, சிரிடா சிரிடா."
குழந்தை தன்னிச்சையாக பூஞ்சோலையின் நெஞ்சத்தை நாடியது. அவள் அதை எடுத்து அதன் கன்னத்தை கண்ணீரால் தேய்த்தாள். இத்துடன் ரத்தம் ஒரே நிறம் நாவல் நிறைவடைகிறது. இந்த புத்தக வாசிப்பில் என்னுடன் பயணித்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து பின்குறிப்புகள் ஆடியோ விருப்பப்படுபவர்கள் கேட்கலாம். மீண்டும் அடுத்த புத்தக வாசிப்பில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரமிளா. நன்றி, வணக்கம்.